காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தொடர்ச்சியான வரலாறு. இதில் 3ஆம் அத்தியாயம் நாம் பார்க்க போகிறோம். திருவாரூரிலே பறவை நாச்சியாரை எப்படி கல்யாணம் செய்து கொண்டார் என்று நாம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம். அவரோடு இல்லறம் இனிதாக நடைபெற்றது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. குண்டையூர் கிழார் என்ன கொடுத்தாரு? பல நெல் மூட்டைகளை கொடுக்கிறார் இறைவனுடைய திருவருளால். ஏன்னா வறுமை இருந்த காலத்திலும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அப்பொழுது மழை இல்லாத காலம். அப்ப என்ன செய்கிறாரு இறைவன்? குண்டையூர் கிழாருடைய கனவுல தோன்றி நெல் மூட்டைகளை உமக்கு அனுப்பி வைத்தோம், எடுத்துக்கொண்டு போய் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடு என்று சொன்னார். எழுந்து பார்த்தா என்ன தோணுச்சு? மலையளவு நெல் மூட்டைகள் இருந்தன. திருவாரூருக்கு எடுத்து செல்ல சிவகணங்களை வேண்டுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இதுவரைக்கும் பார்த்தோம். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பொன்னோ பொருளோ எது தேவைப்பட்டாலும் இறைவனிடம் அவர் கேட்பார். இறைவன் அவருக்கு வழங்குவார். எப்பொழுது அவர் ஆலயம் சென்றாலும், எத்தனை ஸ்தலத்துக்கு சென்றாலும் கட்டுச்சோறு கட்டி கொண்டு போனதாக வரலாறே கிடையாது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. ஏதாவது ஒரு இறைவன் அடியவர் போல வந்து அவருக்கு உணவு கொடுப்பார். இது அவருடைய வழக்கமான அவர்களுக்கிடையே இருந்த தொடர்பு. இறைவனுக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் இருந்த இறை தொடர்பு. கோட்புலியாருடைய வரலாறை பற்றி நாம் இந்த பூண்டி மகான் பக்தி சேனலில் பார்த்துருக்கிறோம். இந்த நாயன்மாரோடு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன செய்கிறார் அவர்? வலிய வந்து சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட, ஐயா உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம், எம்முடைய புதல்விகளை நீங்கள் மணப்பெண்களாக ஏற்க வேண்டும் அப்படின்னு ஒரு அன்பு கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு, கோட்புலியாரோட 2 பெண்கள் சிங்கடி வனப்பகை அப்படின்னு. சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு, எனக்கு இன்னும் ஒரு பெயர் வழங்கட்டும், சிங்கடியப்பன் வனப்பகையப்பன் என்னும் பெயரும் வழங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. உம்முடைய புதல்விகள் எம்முடைய புதல்விகள் அப்படின்னு ஒரு நல்ல ஆசி மொழி கூறுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அது ஒரு பங்குனி மாதம். ஊராரெல்லாம் அந்த பங்குனி உத்திர திருநாளுக்காக தயாராயிருக்கிறார்கள், நல்லபடி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கோ வீட்டில் செப்பு காசுக்கு கூட வழி இல்லை. அப்போ இவர் என்ன செய்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார்? என்னை அறிந்தவனும் சிவனே, எனக்கு பொருள் கொடுப்பவனும் அவனே. இந்த தெளிவு அவரிடம் இருந்தது. என்ன செய்கிறாரு? இறைவனை பொருள் வேண்டி கேட்கிறார். திருப்புகழூரை பற்றி ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த ஆலயத்திலே அவர் கண்ணயர்ந்து தூங்குகிறார் பதிகம் பாடிவிட்டு. தலையணையாக எதுவும் பக்கத்தில் இல்லை. என்ன செய்கிறாரு? ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு தலைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தூங்குறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். கண்ணு விழித்து எழுந்து பார்த்தபோது இறைவன் செய்த அற்புதம் பாருங்கள். அந்த செங்கல் தங்கச் செங்கலாக மாறி இருக்கிறது. எடுத்துக்கொண்டு போகிறார் பறவை நாச்சியாருடைய இல்லத்திற்கு. மிகவும் சந்தோஷமாய் பங்குனி உத்திர திருநாளை வழிபாடு செய்கிறார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்னாது பொன்பொருளை அள்ளி கொடுக்கிறார்கள். இது ஒரு இறைவன் நிகழ்த்திய அதிசயம். திருத்தொண்டத்தகையை இன்று பாடாத சிவன் ஆலயம் இருக்க முடியாது. அதை கேட்காத சிவன் அடியவர்களும் இல்லை. அதை இங்குதான் அவர் பாடினார், திருவாரூரிலே. விரண்மிண்ட நாயனாருடைய வரலாற்றிலும் நாம் பார்த்திருக்கலாம். திருவாரூரிலே தேவாசிரிய மண்டபம் என்று சொல்வோம் அல்லவா, 1000 கால் மண்டபம். அங்கே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விரண்மிண்ட நாயனாரும் சிவன் அடியவர்களும். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவாரூர் தியாகேச பெருமானை வணங்குவதற்காக அங்கே வருகிறார். வந்தவர் நேராக உள்ளே சென்று இறைவனை வணங்கினார். பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவன் அடியார்களுக்கு வணக்கம் சொல்லவில்லையே, என்ன ஒரு இருமாப்பு இந்த சுந்தரனுக்கு, இவனை நாம் இதற்கு மேல் நாம் மதிப்பு கொடுக்க கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துடுறாரு.
யார் திருவாரூருக்கு போகிறாங்கன்னு சொன்னாலும் அவங்க காலை வெட்டிடுவார். என்ன பண்ணுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் இதை கேள்விப்பட்டு, ஐயா இறைவனுடைய அடியாருக்கெல்லாம் அடியாராகும் நாள் எப்பொழுது எனக்கு அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறாரு. அவருடைய வேண்டுதல் பலித்தது. விரண்மிண்ட நாயனாரிடத்தில் சிவனே ஒரு முதியவர் வேடத்தில் வந்து, நீ திருவாரூருக்கு வரமாட்டேன் என்று சொன்னாய் அல்லவா, கால் வைக்க மாட்டேன் என்று, உன்னை கால் வைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிளையாடல் நடத்துகிறாரு. அப்போ தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையை பாட முதலடி எடுத்து கொடுக்கிறாரு திருவாரூர் தியாகேச பெருமான். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற தொடங்கக்கூடிய திருத்தொண்ட தொகை பாடல். இது ஒரு அற்புதம். திருமுதுகுன்றம் சிவஸ்தலம், அங்கே செல்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அங்கே சென்று அந்த ஆலயத்து இறைவனை வணங்குகிறார். வணங்கிவிட்டு அவரிடம் தங்க காசுகள் கேட்கிறார். இறைவன் அவருக்கு அசரீரி வாக்காக அருள் கொடுக்கிறார். 12,000 பொற்காசுகளை உமக்கு தந்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பாருங்க, ஐயா என்னால் இவ்வளவு காசுகளை சுமந்து கொண்டு செல்ல முடியாது, தங்க காசுகளை சுமக்க பலமில்லை எமக்கு, நீயே கொடுத்தால் யாம் வாங்கி கொள்கிறோம், திருவாரூர் வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் பாருங்க அதற்கும் செவி சாய்க்கிறார். ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த பொற்காசுகளை நீ மணிமுத்தாறு நதியில் இட்டு ஆற்றில் இட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள் அப்பனே அப்படின்னு சொல்றாரு. இந்த சொலவடை இப்பொழுதுதான் பிரபலமானது. ஆற்றில் விட்டு குளத்தில் எடுப்பது என்று ஒரு வார்த்தை. இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம். என்ன செய்கிறாரு பாருங்க, அந்த பொற்காசுகளை மணிமுத்தாறு நதியிலே விட்டு விடுகிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். திருவாரூருக்கு வராரு. வந்து என்ன பண்ணுறாரு, பறவை நாச்சியாரோட அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு கோவிலுக்குள்ளே வராரு. வந்து என்ன சொல்கிறாரு, அந்த நதியில் காலை வச்சுக்கிட்டு, பறவையாரே இப்பொழுது பாரும், சிவபெருமான் எமக்கு 12,000 பொற்காசுகளை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதானே, குலத்தில் இருந்ததே தங்க காசுகள், நதியில் விட்டாலும் குளத்தில் எடுப்பது எவ்வளவு சாத்தியம்? ஆனால் இங்கே அந்த அற்புதம் நிகழ்ந்தது. ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று இறைவனை பாடுகிறார். அப்படி வரும்பொழுது திருவொற்றியூர் வருகிறார். திருவொற்றியூரிலே சிவனையே நினைந்து வாழக்கூடிய ஞாயிறு என்னும் ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. அங்கே ஒரு முதியவர், அவருக்கு ஒரு பெண், அவருடைய பெயர் சங்கிலியா. நம்ம கைலாயத்தில் பார்த்தோம் இல்லையா, பார்வதி தேவியோட தோழி அனிந்திதை, அவங்க தான் இங்கே சங்கிலியாராக பிறந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த ஸ்தலத்து இறைவனை வணங்க வருகிறார். அப்பொழுது பறவையார் வருகிறார், மன்னிக்கவும் சங்கிலி நாச்சியார். சங்கிலி நாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கோவிலில் தோழியரோடு இறைவனை வணங்க வருகிறார்கள். அப்போது பார்க்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். சங்கிலியாரை பார்த்தவுடன் அவருக்கு மனது அவர் பால் சென்று விட்டது. காதல் வாய்ப்பட்டு விட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். என்ன செய்கிறாரு, அவருக்கு தெரிந்தது இறைவன் தானே, அவர்தான் என் நண்பர், அவர்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு ஈசன் கிட்ட, ஐயா எனக்கு சங்கிலி நாச்சியாரோடு திருமணம் ஆக வேண்டும், எமக்காக தூது செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. சங்கரன் பார்க்கிறாரு, சங்கிலியாரோட கனவுல வராரு. வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்னுடைய பக்தன், அடியவன், நீங்கள் அவங்கள திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறார். இறைவனே வந்து கேட்கிறார் சங்கிலி நாச்சியாரிடம். அப்போது சங்கிலி நாச்சியார் கொஞ்சம் யோசனை செய்கிறார். ஏன்னா இவருக்கு திருவாரூரில் பறவை நாச்சியாரோட ஏற்கனவே கல்யாணமாக இருந்தது அல்லவா, இப்போது கொஞ்ச நாள் நம்மோட குடும்பம் நடத்தி விட்டு திரும்பவும் திருவாரூரே போயிட்டாக்கா நம்மளுடைய கதி என்ன ஆகும்? இந்த எண்ணம் அந்த அம்மையாருக்கு. அதனால் என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க, கல்யாணம் செய்துக்கணுமா அப்படின்னு. அப்போது
ஈசன் ஒரு திருவிளையாடல் நடத்துறாரு பாருங்க. அம்மா நீங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஆனா ஒரு சத்திய பிரமாணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எம்மை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு. இத சத்தியத்தை எங்க வாங்க முடியும்? இறைவனுடைய ஆலயத்துல தானே வாங்க முடியும். அப்பதானே அது செல்லுபடி ஆகும். என்ன பண்றாங்க? கல்யாணம் நிகழ இருக்கிறது. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் ஈசன் கிட்ட. அந்த அம்மையார் எம்மிடம் கேட்கிறார்கள், சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று, உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று. அதை கருவறையில் வச்சு சத்தியம் வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினாக்கா நீங்கள் மகிழ மரம் சென்று விடணும் ஈஸ்வரா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நேரடி சாட்சியாக இருக்கக்கூடாது இல்லையா ஈஸ்வரன். ஏன்னா ஒரு கால் அவருக்கு மனசு பறவை நாச்சியாரோட போகணும்னு இருந்தாக்கா அப்போது என்ன செய்ய முடியும்? சத்தியத்தை மீறினா போல கணக்காயிடும் இல்லையா. அதனால் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். கல்யாணம் நடக்குது. அப்போ தோழிகள் புடைசூழ சங்கிலி நாச்சியார் வராங்க. கருவறை கிட்ட வந்த உடனே சத்தியம் செய்யலாமா இப்போ நான் அப்படின்னு கேட்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அப்போ அந்த அம்மையார் சொல்கிறாங்க, இங்கே வேண்டாம், மகிழ மரத்தடிக்கு வாங்க, அங்கே வந்து சத்திய பிரமாணம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒப்புக்கொள்கிறார் சுந்தரம். ஏன்னா அவருக்கு சங்கிலி நாச்சியார் மேலே ஆர்வம். இறைவன் பாருங்க, இங்கேயும் அவர் வந்து திருவிளையாடலை புரிகிறாரு சங்கிலியார்கிட்ட. மூலக்கருவறை கிட்ட நீங்கள் சத்தியம் வாங்காதீங்க, மகிழ மரத்தடி கிட்ட வாங்குங்கன்னு சொல்லிடுறாரு. அம்மையாருக்கும் சாதகமாக இருக்கிறார் ஈஸ்வரன். திரும்பவும் இவருக்கு கல்யாணம் நடக்கிறது, இரண்டாம் கல்யாணம். சங்கிலியாரோடு இவர் இல்லறம் செய்கிறார். சிறிது காலம் சென்றது. பறவையாரோட நினைவு வந்து இவரை வாட்டுது சுந்தரமூர்த்தி நாயனாரை. என்ன செய்கிறாரு? திரும்பவும் திருவாரூருக்கு போகணுன்ற எண்ணம் வருது. ஆனால் சத்திய பிரமாணம் செய்தாச்சு இல்லையா, மீறினா என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா அவருக்கு. இறைவன் தண்டனை கொடுப்பாரு. ஆனால் நினைவு அதிகமாக வந்து வாட்டுது, என்ன பண்ண முடியும்? என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கிளம்பிடுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். திருவொற்றியூரை விட்டு வெளியே கிளம்புறாரு. 2 கண்ணும் போயிடுது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. நீர் எம்முடைய பக்தனாக இருந்தாலும் இறைவனுடைய தண்டனை என்று உண்டல்லவா, அது நடக்கிறது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. அப்போ அவருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இறைவா, என்னுடைய ஆசையின் மேலிட்டால் நான் செல்கிறேன், எமக்கு உதவி செய் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு கைத்தடியை கொடுக்கறாரு. ஏன்னா கண்ணு தெரியாம போயிடுச்சு இல்லையா இப்போ அவருக்கு. அதனால அதை வழித்துணையா வச்சுக்கிட்டு நடந்து வராரு. திருவொற்றியூர்லேருந்து திருவாரூருக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ காஞ்சிபுரத்துக்கிட்ட வந்து ஏகாம்பரநாதரை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லைனாலும் மனத்தால வணங்கி ஒரு பதிகம் பாடுறாரு. ஆலந்தான் உகந்து அமுது செய்தான என்று ஆரம்பிக்கக்கூடிய தேவார பாடல். இந்த பாடல் பாடி முடித்தவுடன் அவருக்கு இடது கண் பார்வை மீண்டும் கிடைக்கிறது. இப்போ ஒரு கண்ணு கிடைச்சாச்சா, வழிப்பயணம் தொடருது. திருப்பூந்துருத்திநாதரை வந்து அடைகிறார் ஒரு கண் பார்வை கொண்டு. அங்க வந்து ஒரு பாடல் பாடுறாரு, ஒரு பதிகம். மீளா அடிமை உமக்கே ஆளா என்று ஆரம்பிக்கக்கூடிய பதிகம். இந்த பதிகம் பாடின உடனே வலதுகன் பார்வையும் கிடைத்து விட்டது ஈசன் அருளால். எத்தனை ஒரு அதிசயம் பாருங்கள். வந்துடுறாரா? இப்போ திருவாரூர் கிட்ட பறவையாரை பார்க்க போகிறார். அந்த ஆவல் அவருக்கு. ஆனா பறவையாருக்கு தெரிந்து போயிற்று, திருவொற்றியூரிலே சங்கிலியாரை இவர் கல்யாணம் செய்து கொண்டது. எந்த மனைவி ஒப்புக்கொள்வாள்? 2ஆம் திருமணம் செய்துவிட்டு இப்பொழுது முதல் மனைவியோடு சமரசம் பேச வந்திருக்கிறார். கோபம் அவருக்கு, உடலாக இருக்கிறார் பறவை நாச்சியார். அப்போ என்ன பண்ணுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார்? அவருக்கு தெரிந்தது கைலாய சிவன் தானே. அவரை மனதிலே வழிபட்டு கேட்கிறார், ஐயா எமக்காக தூது செல்ல வேண்டும், பறவையாரோடு என்னை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. வேதங்கள் தொழுதேத்தும் வேத நாயகன் சிவபெருமான் அவர் என்ன செய்கிறாரு? அந்த திருவாரூர் நகரில் தம்முடைய கால் பாதங்கள் நோகும்படி பறவை நாச்சியாருடைய இல்லத்தை தேடி
தூது செல்வதற்காக வருகிறார். அப்போ அந்த அம்மையார் வாயிலேயே நின்று கொண்டு, நீர் வர வேண்டாம் ஐயா, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நாம் ஏற்க மாட்டோம் சுந்தரமூர்த்தி நாயனாரை, நீர் சென்று வரலாம் அப்படின்னு அந்த அம்மா கோபமாக பேசிடுறாங்க. திரும்ப வராரு ஈஸ்வரன். ஐயா, இந்த பிணக்கு தீராது போல இருக்கு, உம்மோடு அந்த அம்மையார் பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள், அவரோடு சேரும் எண்ணத்தை விட்டு விடுங்கள் ஐயா அப்படின்னு சொல்றாரு சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட. நாமளா இருந்தால் என்ன செய்வோம்? சரி, இறைவனே தூது சென்றும் நமக்கு தோல்விதானே மிஞ்சியது, போதும் ஐயா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் திரும்பவும் சென்று தூது செல் அப்படின்னு சொல்றாரு. இறைவன் மறுபடியும் போறாரு, எப்படியாவது பிணக்க தீர்த்து வைக்கணும், ஊடலை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு. பறவையார் இடத்த போய் சொல்கிறார், அம்மா சற்று மனம் கொஞ்சம் இறங்கி வாருங்கள், சுந்தரமூர்த்தி நாயனாரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உம்மிடமும் அவர் அன்பாக இருப்பார் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கணும்னு திரும்பவும் சேர்ந்து விடுகிறார்கள் பறவையாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும். எத்தனை பெரிய செயலை இறைவனை செய்ய சொல்கிறார் பாருங்கள் சுந்தரமூர்த்தி நாயனார். இறைவனே ஆனாலும் எமக்கு நீர் நண்பர் என்ற கொள்கை அவரிடத்தில் நிரந்தரமாக இருக்கிறது. அதனால இறைவரை தூது போக சொல்லி ஊடலை தீர்த்து பிணக்கை அறுத்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறார்கள் திரும்பவும் பறவை நாச்சியாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும். இது இன்னொரு அதிசயம், சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக இறைவன் செய்த அற்புதம். முதலை வாயிலிருந்து ஒரு பாலகனை உயிரோடு மீட்ட கதை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையிலே வருகிறது. அதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.